அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2023 அந்த எக்ஸாமோட டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து தீர்க்கிறதுக்காக இந்த வீடியோ எப்படின்றத நம்ம பார்த்துருவோம். எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், என்ன பண்ணணும், அதை கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு இதுவும் இப்போ ஒரிஜினலாக உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகுது பார்த்தீங்களா சர்டிஃபிகேட்டும், அதுவும் அப்படியே ஒன்றா தான் இருக்கும், சேம் தான். ஓகேங்களா? ரெண்டும் சேம் தான். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவும் அதுவும் ஒன்று தான். புரியுதுங்களா? கையில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் சேம் தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரட்டும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து தவறான முடிவை எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ஒன்று தான் அப்படின்றத நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கைக்கு வரட்டும் சார், அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறேன்ட்டு. இது எப்படி இப்படிலாம் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதான் நமக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்துருச்சு, இதுக்கப்புறமும் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும்? அதை வச்சு அப்ளை பண்ண வேண்டியதானே. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? GTE ஆகஸ்ட் 2023 டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோடு எனேபிள்டு ஃபார் ஆல் சப்ஜெக்ட் கோடு, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகேங்களா? அதேமாதிரி COAக்கான டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோடு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு TNDTன்னு சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும் TN.GTE இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் GTE February 2024 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும், லாகின் பண்ணோம். கிளிக் டு ப்ரொசீட் இந்த இடத்துல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம். இந்த இடத்துல சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதில் போய்ட்டு டவுன்லோடு GTE டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, என்ன சப்ஜெக்ட்டுன்றது வந்துடும். இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்குங்களா, GTE இங்கே நம்பர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே டவுன்லோட் ஆகும். அது உங்களோட சிஸ்டம் பொறுத்து அதுவே டவுன்லோட் ஆகி இந்த இடத்துக்கு மேலே வந்துடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இது மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கணும். இதே பாஸ்வேர்டை கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 டிஜிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் அப்படின்ற சிம்பிள் வந்து நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்கக்கூடிய கடைசி 4 டிஜிட். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ சப்மிட் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர்னு இங்கே இருக்குது பாருங்கள். கர்சர் இப்படி சுற்றுதுங்களா, இந்த இடத்துல பாருங்கள் சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்குல்ல, GTE அப்படின்னு போட்டு. ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேங்களா? டேட்டு ரிசல்ட்டு டிக்ளேர்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் ரிசல்ட்டு வெளியிட்ட தேதி. புரியுதுங்களா? ரிசல்ட் வெளியிட்ட தேதி இங்கே போட்டிருக்காங்க 27/10/2023. ரிசல்ட் வெளியிட்ட தேதி இது. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே மேலே சர்டிஃபிகேட் நம்பர் நம்பர்னு இருக்கும். GTEன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் GTEன்னு போட்டு நம்பரை போட்டாலும் ஓகே தான், GTEன்னு போடாமல் இந்த நம்பர் மட்டும் போட்டாலும் ஓகே தான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சைடில் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறமேல ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர், நீங்கள் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.